அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு பாருங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹோம்மேடா கிளீனிங் ஸ்ப்ரே வந்து எப்படி வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத அந்த வீடியோல சொல்ல போறேன். ஸ்டார்டிங்ல நான் வந்து காலன் தான் யூஸ் பண்ணேன். இது வந்து காஸ்ட் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா 1/4 லிட்டர் வந்து 69 ருபீஸ். ஸோ 69 இன்ட்டு 4 போட்டோம் அப்படின்னா 270க்கு மேல போகுது. ரொம்ப காஸ்ட்லியா இருக்கிறதுனால நானே வந்து வீட்டில் ரெடி பண்ணி யூஸ் பண்றேன். டெய்லி நான் வீட்டுக்கு யூஸ் பண்றதுனால இது வந்து எனக்கு கட்டுப்படி ஆகல. ஸோ நான் வந்து எப்படி ஒரு ஸ்ப்ரே யூஸ் பண்றேன் அப்படிங்கறத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதே அளவுக்கு சேம் எஃபெக்டிவா இருக்கு. நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இப்போ நான் 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன், பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்திருக்கேன். இது வந்து நான் 1 லிட்டருக்கு வந்து இப்போ ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 1.5 லிட்டர் 2 லிட்டர் மாதிரி நீங்கள் வந்து பாட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எடுத்துருக்கிறது 1 லிட்டர் பாட்டில். இதில் நீங்கள் 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. எந்த தண்ணி நீங்கள் குடிப்பீங்களோ அந்த தண்ணி வந்து சுத்தமான தண்ணியாக எடுத்துக்கோங்க. உப்பு தண்ணியாக இருந்தது அப்படின்னா உங்களோட லிக்விட் வந்து கொஞ்ச நாள்லேயே கெட்டு போயிடும். அதனால் நீங்கள் எந்த தண்ணி யூஸ் பண்ணுறீங்களோ அதே தண்ணியை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணியை இந்த பாட்டிலுக்கு நம்ம வந்து மாற்றிடலாம். இப்போ தண்ணியை மாற்றியாச்சு. வினிகர் வந்து இது கூட சேர்க்க போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி சிந்தட்டிக் வினிகர் வாங்கிக்கலாம். இது வந்து ஸ்பைசி வினிகர் அப்படின்ட்டு இருக்கும். அது குக்கிங்காக யூஸ் பண்ணுறது. அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இது ஸ்பைசி வினிகர். இங்கே பாருங்கள், 190 கிராம் தான் இது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 55 ருபீஸ். ஸோ இது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. இதுவுமே சிந்தட்டிக் வினிகர் தான். 500 ml வந்து 40 ருபீஸ். உங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸாக பார்த்துட்டு உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை பார்த்து வாங்கிக்கோங்க. எல்லா வினிகருமே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நான் எடுத்துருக்கக்கூடிய கப்பு வந்து 235 ml இருக்கு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 250 வர மாதிரி நான் சேர்த்துக்கிறேன். 4ல் 1 பங்கு வந்து வினிகர் இருக்கணும். 3 டம்ளர் தண்ணி எடுத்தீங்க அப்படின்னா 1 டம்ளர் வந்து வினிகர் சேர்த்துக்கோங்க. அது எந்த கப்பாக இருந்தாலும் சரி. 3/4 லிட்டர் தண்ணியில் 1/4 லிட்டர் வினிகரை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். பேக்கிங் பவுடர் கிடையாது, பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. பேக்கிங் சோடாவை நல்லா அதே தண்ணி வச்சு கரைச்சதுக்கு அப்புறமா நீங்க பாட்டில்ல சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பொங்கி வரும் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணோன்னே, அதுக்காக தான் நம்ம பெரிய பாட்டில் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் பாத்திரம் துளக்கிறதுக்காக வச்சுருக்க எந்த ஜெல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் விம் ஜெல் யூஸ் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணுறேன். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேபி ஷாம்பு யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன ஷாம்பு இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கலர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன கலர் உங்கள்கிட்ட இருக்கோ அந்த கலரை யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சமாக யூஸ் பண்ணால் போதும். நம்ம ஊற்றிருக்க ஷாம்பு லிக்யூட் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ஒரு 3 மினிட்ஸ் கிட்ட நல்லா குலுக்கி எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிறது 1 லிட்டருக்கு பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அந்த 1 லிட்டர் பாட்டிலில் மாற்றி காட்டுறேன். கொஞ்ச நேரம் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த நுரையெல்லாம் அடங்கிடும். இப்போ நான் உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க. இதே நான் கவுண்டர் டாப்ல யூஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ இருக்கிறதுக்கும் இதுக்கப்புறமா இருக்கிறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்க. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிலாம் துடைக்க தேவையில்லை. லைட்டாக நீங்கள் துடைச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து பளிச்சுன்னு ஆயிரும். அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு பாருங்க.
இந்த வீடியோ நீங்களும் பார்த்துருப்பீங்க எவ்வளோ சூப்பராக க்ளீனாக இருக்குது அப்படின்னு. இது வந்து காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. 20 to 25 ருபீஸ்க்குள்ளே நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பராக நீட்டாக வச்சுக்க முடியும் நம்மளோட கிச்சனை. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.